ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தாக்கா ஜீவியம் சரி இருக்காது. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. பசங்களை கல்யாணம் ஆகிறது கிடையாது, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்தா கூட அவன் எங்கேயோ திருட்டு களவாளி பையன் ஒருத்தன் உள்ளே வந்துடுறான், பெண் வேட்டைக்காரன் ஒருத்தன், அவன் வேலைக்காரி வீட்டுக்காரி அவனையும் விட்றதில்லை. டக்குன்னு அவன் இறங்கிடுவான் பணியில், மாட்டிக்குவான். அப்போவும் நம்ம ஆளுங்க என்ன சொல்லும், நம்ம அழுக்க கழுவி சுத்திகரிக்க நினைக்காது. சொல்கிறேன், கர்த்தரனுக்கு காட்டி கொடுத்தார் பாருங்க. கர்த்தர் காட்டி கொடுக்க மாட்டார். என்ன, கர்த்தர் காத்திருக்கணும். உன்னோட கர்த்தர் இருந்தா உன் குடும்பத்தை கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்கணும். நீதிமான யோபனுடைய வீட்டில் கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்தார். அந்த மனசுக்கு இருந்த காசுக்கு இவன் லஞ்சம் வாங்கி 2 பொண்டாட்டி வச்சுருக்கான். அவருக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு அந்த காலத்தில் எனார்மஸ் ஒய்ஃபு. அவனுக்கு சும்மா இருக்கிறவனுக்கே என்னென்னமோ நடந்துச்சு. இவ்வளோ பெரிய சீமா பூத் தேசத்தில், ஆனால் ஒரே மனையோடு வாழ்கிறான். இந்த ஆள் பைத்தியக்காரனா இல்லை நம்ம தான் காரியக்காரங்களா? இப்போ இன்னும் கூட வேதாம புருஷன் மாதிரி வாழணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க சபையிலே கூட. ஏன் அது இல்லை, வெத்து சேதனம் பண்ணிக்கிறோம், அப்போ ஓகேவா அப்படின்னும். அப்புறம் பின்னாடியே கொஞ்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த சொற்றொடர் சொன்னவங்களாம் பார்த்தாக்கா மிகப்பெரிய, அவங்களாம் ஏஞ்சி நிற்க முடியாத அளவுக்கு வியாதி வந்துடுச்சு. ஏன்யா, பார்வை சிந்தை, மாம்ச சிந்தை கர்த்தருக்கு பகையான காரியம். என்ன, பார்த்து நடந்து கொள்ளுங்க. தள்ளிவிட யோசனையாக இருந்தான், கர்த்தர் தரிசனமாகி நல்ல மனுஷன், அவமானப்படுத்த சித்தம் இல்லாமல் நீதிமானுடைய அந்த ஸ்டாண்டில் இருக்கிறான். கர்த்தர் எழுந்தருளி சொல்கிறார், நானையா சந்தேகப்படாத. அடுத்தது சந்தேகம். நீதிமான்களாக்கப்படுகிறதுல கிரியை சொல்கிறேன். சந்தேகம் யாக்கோபில் வாசிக்கிறோம். சந்தேகப்படுகிறான், காட்டில் அடைக்கப்பட்ட நாணலை போல் இருக்கிறான். அவன் இரு மனம் உள்ளவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன், எதையுமே பெற முடியாது. எதை பார்த்தாலும் சந்தேகம். கணவன் மனைவி பார்த்தா சந்தேகம், மனைவி கணவனை பார்த்தா சந்தேகம், பிள்ளைங்களை பார்த்தா சந்தேகம். சரி, இதுக்கு பைசல் பண்ண ஒரு பாஸ்டர் இருந்தால் பாஸ்டர் மேலே சந்தேகப்படுவான். என்ன, மனைவிக்கும் பாஸ்டருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டான். இது உண்மையிலே பாஸ்டரா? ஐடென்டி கார்டை காட்ட முடியும் இதுக்கு? இல்லை, காட்டினா மட்டும் இவன் நம்ப போகிறான். அவன் எல்லாருமேலேயும் சந்தேகம். தொட்டதெல்லாம் ஒரு ராஜா தங்கமாகணுன்னா குடிக்க கூட தண்ணி கிடைக்கல. அந்த கதை தான் இதெல்லாம். யாரை பார்த்தாலும் சந்தேகம். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ற மேலேயும் சந்தேகம். அவனை பற்றி அந்த காரிய பணிவிடை செய்ய வந்த மேலே சந்தேகம். எல்லாரும் மேலே சந்தேகம் இருக்கும். இவன் நேரடியே இவன் சந்தேகப்படுவான். இது ஒரு விதமான மனவியாதி. இவர்கள் ரொம்ப புத்திசாலி நினைப்பு. முடிவு முதுமை ரொம்ப மோசமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம். அந்த துணை கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப போராட்டத்தில் கடந்து சில பேர் கர்த்தரை எடுத்துருவார். நான் நினச்சது உண்டு, இவங்களெல்லாம் கர்த்தர் தண்டிப்பார் போல இருக்குன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் சோதனைக்குன்னே பூமியில் இருக்கும். மனைவியை பரிசுத்தம் பண்ணி கர்த்தரை எடுத்துக்கிறார். இது லோல் படும் பாருங்க, அப்படி ஒரு லோல் சொல்லனா துயரம். அதெல்லாம்